all present here. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து செக் பவுன்ஸ் கேசஸ் ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் வெபினார் கவர் பண்ண போறோம். ஆன் அ டே டு டே பேசிஸ் செக்ன்ற ஒரு விஷயம் நம்ம ரெகுலர் பயன்பாட்டுல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இந்த வெபினார்ல நம்ம வாட் இஸ் அ செக், செக் பவுன்ஸ்னா என்ன, அதை கவர் பண்ற லாஸ், அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் எந்த நேரத்துக்குள்ள லிமிடேஷன் பீரியட்ல நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அண்ட் எந்த கோர்ட் அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த செக் நம்ம வாங்குறதுனால, அண்ட் இந்த செக் மூலமா நம்ம ரெக்கவரி எப்படி நம்ம கரெக்டா வாங்க போறோம்ன்றது தான் ஒரு கவர் அப் நம்ம இந்த வெபினார்ல பார்க்க போறோம். ஐ வில் ஹேவ் திஸ் பிரசன்டேஷன் ஃபார் 20 minutes. ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பா கேட்கலாம். ஸோ ஐ வில் பிகின் வித் த பிரசன்டேஷன். வாட் இஸ் அ செக்? செக் வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த செக் வந்து நார்மலா நம்ம எப்போல்லாம் நம்மளோட பயன்பாட்டுக்கு வரும்னா, ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் யாருக்காவது நம்ம கூட்ஸ் வந்து சப்ளை பண்றோம் அந்த மாதிரினா, அந்த சப்ளை பண்ணதுக்கு நமக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு ஒரு செக் கொடுப்பாங்க. அந்த பேமெண்ட்டை நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு அதுக்காக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறோம், அந்த லோனுக்கு வந்து அவங்க திருப்பி நான் இதை திரும்ப கொடுக்கறதுக்கு இந்த செக் யூஸ் பண்ணி நீங்க அந்த காசை திரும்பி எடுத்துக்கோங்க அப்படின்றதுக்காக செக் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதே லோன் கொடுக்கும் போது நான் கொடுத்துடுறேன், பட் இதை வந்து செக்யூரிட்டி பர்பஸா நீங்க வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லியும் செக் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்ல வந்து நமக்கு ஒருத்தவங்க செக் கொடுப்பாங்க. இப்படி நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து செக் வாங்கும்போது யார் வந்து செக் எழுதி நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்கதான் அவங்க பேர் தான் டிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எந்த பேங்க், அந்த யார் பேர்ல எந்த பேங்க்ல நம்ம அந்த செக் வந்து எழுதி கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து டிராயி. ஆன் ஹூஸ் பேங்க் அதுதான் வந்து டிராயின்னு சொல்லுவாங்க. அண்ட் பேயின்னு வந்து யாரை சொல்லுவாங்கன்னா, யாருக்கு நம்ம செக் கொடுக்குறோமோ அவங்களதான் பேயின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இன்னொருத்தருக்கு செக் கொடுக்குறேன்னா நான் தான் டிராயர். நான் யாருக்கு வந்து அந்த அமௌண்ட் போய் சேரணும்னு சொல்றேனோ அவங்க தான் வந்து பேய். நார்மலா இந்த செக் வந்து 3 மாசம் தான் வேலிடிட்டி. அதாவது இன்னைக்கு நான் டேட் எழுதி கொடுத்தேன் அப்படின்னா இந்த தேதியில இருந்து அடுத்த 3 மாசத்துக்கு அந்த செக் வந்து வேலிடிட்டி இருக்கு. அதுக்கு மேல அந்த செக் வந்து ஸ்டேல் செக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த செக்குக்கு வந்து வேலிடிட்டி கிடையாது. ஸோ செக்ஸ்லயே வந்து பல விதமான செக் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பேரர் செக், ஆர்டர் செக், கிராஸ்ட் செக், அக்கவுண்ட் பேயி, போஸ்ட் டேட்டட் செக், இந்த மாதிரி பல விதமான செக் இருக்கு. இதுல பேரர் செக் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் அதுல வந்து நேம் எதுவுமே எழுதல, அல்ல ஆனா வந்து அமௌண்ட் எழுதியிருக்கு, சைன் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த செக் யார் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த செக் அமௌண்ட்ல இருக்கிற காசு என்கேஷ் பண்ண முடியும். இதுதான் பேரர் செக். யார் அந்த செக் பேர் பண்ணி அதாவது கையில கொண்டு போய் கொடுக்குறாங்களோ பேங்க்ல அதுதான் பேரர் செக். இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல தான் இந்த மாதிரி இருக்கும். நேமே எழுதாம எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கறதுங்கிறது. இப்போ சம்டைம்ஸ் அட் த வெரி ரேர் கேஸ் செக் எங்கேயாவது தொலைஞ்சு இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாதிரி செக் வந்து அவங்களோட நேம் எழுதி கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு என்கேஷ் ஆகுற மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரேர் அக்கேஷன் தான். அதனாலதான் வந்து இந்த பேரர் செக்கோட ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு ஆர்டர் செக். இந்த ஆர்டர் செக் வந்து யாருக்குன்னா, இந்த குறிப்பிட்ட நபருக்கு இந்த அமௌண்ட் வந்து நம்ம செக் மூலமா என்கேஷ் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆர்டர் செக். கிராஸ்ட் செக் வந்து இதை நீங்க வந்து டெபாசிட் தான் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டா வந்து அக்ராஸ் த கவுண்டர் கொண்டு போய் கொடுத்து உடனே என்கேஷ் பண்ணிக்க முடியாது. இதுதான் கிராஸ் செக். அக்கவுண்ட் பேய் செக்குங்கிறது வந்து டைரக்டா நான் செக் எழுதி யாருக்கு கொடுக்கறனோ அவங்களோட அக்கவுண்ட்டுக்கே டைரக்டா அந்த மணி டெபாசிட் ஆகணுங்கிறது தான் அக்கவுண்ட் பேய் செக். இன்னொன்னு கடைசியா இருக்கிறது போஸ்ட் டேட்டட் செக். இந்த போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்றது என்னன்னா, இந்த செக்யூரிட்டி நான் வந்து உங்களுக்கு இனிஷியலா சொல்லியிருந்தேன்ல, நான் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை நான் திருப்பி கொடுத்துருவேன். அப்படி வந்து நான் திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்துல நீங்க இதை வந்து செக்யூரிட்டியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் வந்து இந்த போஸ்ட் டேட்டட் செக்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் 3 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன், அந்த 3 மாசத்துக்கு அப்புறமா ஒரு டேட் ஒண்ணு போட்டு கொடுப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து போஸ்ட் டேட்டட் செக். இதை வந்து செக்யூரிட்டி செக்கா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்கிறது தான் இந்த போஸ்ட் டேட்டட் செக். இதுல வந்து இந்த மாதிரி செக்ஸ் எல்லாம் எந்தெந்த காரணத்துக்காக வந்து டிஸ்ஹானர் ஆகுது, அதாவது பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து 1,00,000 வந்து செக் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா, என் அக்கவுண்ட்ல அந்த 1,00,000 இல்ல அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்துரும். இன்னொன்னு, சிக்னேச்சர் மிஸ்மேட்ச். நான் எழுதி கொடுத்த செக்ல நான் தப்பா சிக்னேச்சர் நான் போட்டு கொடுத்திருக்கேன் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி பேங்க்ல என்னோட சிக்னேச்சர் இருக்கும் ரெக்கார்ட்ஸ்ல. அந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற சிக்னேச்சருக்கும் நான் செக்ல எழுதி கொடுத்த சிக்னேச்சருக்கும் மிஸ்மேட்ச் ஆயிருந்ததுன்னா அது வந்து சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்துரும். இன்னொன்னு, அக்கவுண்ட் க்ளோஸ்ட், ஃப்ரோசன் செக். ஸோ இதெல்லாம் எப்போ வரும்னா, நான் வந்து செக் கொடுத்துட்டேன், ஆனா அந்த எந்த பேங்க்குக்கு நான் செக் கொடுத்துருக்கேனோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நான் ஆல்ரெடி முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உங்களுக்கு என்னோட ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நான் ஒரு செக் கொடுக்குறேன். நான் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் முன்னாடியே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சும் அதுக்கப்புறமா நான் செக் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து அக்கௌண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு வந்துரும். இன்னொன்னு வந்து ஸ்டேல் செக். இந்த ஸ்டேல் செக் என்னன்னா, நான் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3 மாசம் தான் செக்கோட லிமிடேஷன் பீரியட். அந்த 3 மாசத்துக்கு கழிச்சு 3 மாசம் 1 நாள் கழிச்சு நீங்க போட்டீங்கன்னா கூட அது வந்து ஸ்டேல் செக் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கு வந்து வேலிடிட்டியே கிடையாது. அது மூலமா நம்மளால எந்த ஒரு அமௌண்ட்டுமே எடுக்க முடியாது. இன்னொன்னு, பேமெண்ட் ஸ்டாப்ட். இந்த பேமெண்ட் ஸ்டாப்டுனா என்னன்னா, நான் செக் எழுதி கொடுக்குறேன். செக் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் பேங்க்குக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த செக்க வந்து ப்ரொசீட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு நான் பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்றதுதான் பேமெண்ட் ஸ்டாப். லாஸ்டா வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ். அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்னா, சம்டைம்ஸ் செக்ல வந்து நம்ம டேட் ஓவர் ரைட் பண்ணிருப்போம், இல்லனா நேம்ஸ் ஓவர் ரைட் பண்ணிருப்போம், இல்லனா வந்து செக் ஏதாவது கார்னர்ல கிழிஞ்சிருக்கும், இல்லனா வந்து மிஸ்மேட்ச் ஏதாவது ஆயிருக்கும். இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நம்மளோட இப்ப நான் 1 லேக்னு எழுதியிருக்கேன், அதை வந்து நான் கரெக்டா வேர்டிங்ஸ்ல வந்து 1 லேக் ருபீஸ் ஒன்லின்னு எழுதாம வெறுமனே 1 லேக் அப்படின்னு வந்து இன்கம்ப்ளீட்டா நான் விட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா, ஆன் அ டெக்னிக்கல் இஷ்யூ கிரவுண்ட்லயுமே வந்து செக் டிஸ்ஆனர் ஆகும். சோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்லாம் டிஸ்ஆனர் ஆனதுக்கு அப்புறமா இத நம்ம லா மூலமா எப்படி நம்ம பேமெண்ட் ரெக்கவரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம செக் பவுன்ஸ் லா. இந்த செக் பவுன்ஸ் லாவை வந்து ரெகுலேட் பண்றது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881. இதுல செக்ஷன் 138 மூலமா தான் செக் பவுன்ஸ் கேஸ் வந்து நம்ம போட முடியும். சோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல நம்ம என்ன பண்ண முடியும் முடியாதுங்கிறது ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் நவ். இப்போ முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லைட்ல என்னென்ன கிரவுண்ட்ஸ்லாம் வந்து செக் பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்லாம் வந்து செக் பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம செக் பவுன்ஸ் கேஸ் வந்து ப்ரொசீட் பண்றோம். அப்படி நம்ம செக் பவுன்ஸ் கேஸ் ப்ரொசீட் பண்றோம்னா, இந்த செக் பவுன்ஸ் கேஸ் மூலமா என்னெல்லாம் நமக்கு ரெமெடி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட். இதுல வந்து என்னன்னா, நமக்கு சாதகமா கோர்ட்ல வந்து தீர்ப்பு ஆயிருச்சு அப்படின்னா, கோர்ட்ல வந்து யார் நமக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்காங்களோ அவங்க கொடுக்காம நம்ம செக் பவுன்ஸ் கேஸ் போடுறோம்னா, அவங்களுக்கு வந்து கோர்ட் 2 வருஷம் இம்ப்ரிசன்மென்ட் குடுப்பாங்க. அண்ட் ஃபைன் அமௌண்ட் ட்வைஸ் த செக் அமௌண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க நமக்கு வந்து 10,00,000 வந்து செக் குடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து பவுன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, கோர்ட் அவார்ட் பண்ற காம்பன்சேஷன் ட்வைஸ் த அமௌண்ட். ஸோ 20 lakhs காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் கோர்ட் ரெண்டுமேவும் அவார்ட் பண்ணுவாங்க. அதாவது 2 வருஷ தண்டனை, 2 ட்வைஸ் அமௌண்ட் செக் அமௌண்ட். சோ இது ரெண்டுமேவும் பண்ணுவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் தான். அண்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த செக் பவுன்ஸ் கேஸ், இந்த தண்டனைகள்லாம் வந்து ஒன்ஸ் நம்ம கேஸ் எல்லாம் டிசைட் ஆகி வர தண்டனைகள். பட் இந்த செக் பவுன்ஸ் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயமான விதிமுறைகள் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம வந்து செக்க போயிட்டு பேங்க்ல குடுக்குறோம். குடுத்ததுக்கு அப்புறமா
நான் சொன்ன அந்த கிரவுண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு கிரவுண்ட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ், இல்ல அக்கவுண்ட் க்ளோஸ்ட், இந்த மாதிரிலாம் வருது, பேமெண்ட் ஸ்டாப்டுன்னு வந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு கிரவுண்ட்ஸ்ல பவுன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பே உடனே நமக்கு பேங்க்ல இருந்து ஒரு மெமோ கொடுப்பாங்க, ரிட்டர்ன் மெமோ. செக் நம்ம பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன ஒரு 1 or 2 டேஸ்லயே பேங்க்ல வந்து அந்த ரிட்டர்ன் மெமோ கொடுத்துருவாங்க. அந்த ரிட்டர்ன் மெமோ வந்த ஒரு வித்தின் 30 டேஸ், அதாவது இன்னைக்கு அந்த மெமோ நமக்கு பேங்க்ல இருந்து வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து கரெக்டா 30 டேஸ்க்குள்ள நம்ம ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது நமக்கு யாரு செக் இஷ்யூ பண்ணினாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் கட்டாயமா அனுப்பணும். அந்த 30 டேஸ் டியூரேஷனுக்குள்ள தான் கண்டிப்பா அனுப்பணும். அந்த 30 டேஸ் டியூரேஷனை நம்ம வந்து மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. அந்த 30 டேஸ் டியூரேஷன்ல எங்களுக்கு நீங்க கொடுத்த செக் இந்த மாதிரி பவுன்ஸ் ஆயிருச்சு, ஸோ நீங்க ரீபேமெண்ட் பண்றதுக்கு அடுத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க வந்து 138 செக் பவுன்ஸ் கேஸ் ப்ரொசீட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். ஸோ அந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்து 15 நாள் நம்ம டைம் கொடுக்கணும். அந்த 15 நாள் டைம் எப்பத்துல இருந்து கமெண்ட்ஸ் ஆகுதுன்னா, நம்ம அனுப்பின நோட்டீஸ் அவங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆகுதோ அந்த ரிசீவ் ஆன டைம்ல இருந்து 15 நாள் கமெண்ட்ஸ் ஆகும். ஸோ 15 நாள் கமெண்ட்ஸ் ஆகி அவங்க அதுக்கப்புறமும் எந்த விதமான ரிப்ளையும் நம்மளுக்கு கொடுக்கலன்னா அதுல இருந்து 16வது நாள்ல இருந்து 30 நாள் கணக்கெடுக்கணும். அந்த 30 நாளுக்குள்ள நம்ம செக் பவுன்ஸ் கேஸ் கன்சர்ன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்ல நம்ம வந்து ஃபைல் பண்ணிடணும். இந்த லிமிட்டேஷனை வந்து நம்ம செக் பவுன்ஸ் கேஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா கோர்ட் வந்து இந்த டிலேவை கண்டோன் பண்றதுன்றது ரொம்ப கடினமான விஷயமும் 99.99% டிலே கண்டோன் பண்ண மாட்டாங்க, unless and otherwise there is any extraordinary situation through which we can convince the court. அதாவது டெத் ஏதாவது நடந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஏதாவது நம்ம ஒரு 1 or 2 days டிலே ஆயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இட் இஸ் a discretion of the court to condone the delay தவிர மத்தபடி நார்மல் சிச்சுவேஷன்ல கோர்ட் வந்து இந்த டிலேவை கண்டோனே பண்ண மாட்டாங்க. அண்ட் இப்போ இந்த 3 months டியூரேஷன் இருக்கு நான் செக்குக்கு அப்படின்னு நான் சொல்லும் பொழுதுல இந்த 3 monthsல செக்க ஒரே ஒரு முறை தான் நம்ம பவுன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. செக்க வந்து வித்தின் 3 monthsல நீங்க பல முறை வந்து நீங்க செக்க பவுன்ஸ் பண்ணலாம். பட் நீங்க லாஸ்டா எப்ப பவுன்ஸ் பண்ணீங்களோ அந்த பவுன்ஸ் பண்ணதுல இருந்து இந்த லிமிடேஷன் பீரியட் வந்து கமெண்ட்ஸ் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நான் செக் பவுன்ஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க உடனே நீங்க அடுத்த வாரமும் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு நீங்க திருப்பி செக் டிராப் பண்ணலாம். அதுவும் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு வாட்டியுமே நீங்க டிராப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க டிராப் பண்ணினதுக்கு அப்புறமா லாஸ்டா 3rd டைம் நீங்க டிராப் பண்ணிட்டு அதுல இருந்து லாஸ்டா நீங்க டிராப் பண்ண 3rd டைம் டிராப் பண்ணதுல இருந்து தான் நீங்க உங்களோட லிமிடேஷன் பீரியட் ஆரம்பிக்கும். அதுல இருந்து ரிட்டர்ன் மெமோ வந்த டைம்ல இருந்து நீங்க 30 minutes டியூரேஷன் அந்த 30 days டியூரேஷன், அந்த 30 days டியூரேஷன் அந்த லாஸ்ட் பவுன்ஸ் செக் அதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். And moving on to the next slide, இதுல வந்து ஓகே, ஸோ இதுதான் இந்த லிமிடேஷன் பீரியட் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் சோ ஃபார். ஸோ செக் பிரசன்டட் டே 0 இதுல இருந்து நம்ம வந்து 30 டேஸ்க்குள்ள நம்ம கரெக்டா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிடணும். நோட்டீஸ் அனுப்பி we will have to wait for their reply for next 15 days. அதுல இருந்து அவங்க 15 days அனுப்பலன்னா 16th டேல இருந்து நம்மளோட 30 days டைம்க்குள்ள we will have to file the case before the concerned jurisdiction court. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் அப்படின்னா என்ன கோர்ட் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நான் இப்போ செக் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட பேங்க் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு என்ன கோர்ட் வருதோ அந்த கோர்ட்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு செக் கொடுக்குறேன், அவங்க எந்த பேங்க்ல இருந்து அந்த அமௌண்ட்டை என்கேஷ் பண்றாங்களோ அந்த பேங்க் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டுக்கு நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த 2
ஜூரிஸ்டிக்ஷன்லயுமே நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்லைட்ல இந்த லிமிட்டேஷன், கேன் யூ ரீப்ரசன்ட் அ பவுன்ஸ் செக், இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எஸ், நீங்க வந்து செக்க அந்த 3 months வேலிடிட்டிக்குள்ள நீங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரீப்ரசன்ட் பண்ணலாம். இந்த 30 டே ஃபைலிங் டெட்லைன் இத வந்து கோர்ட் கண்டோன் பண்ணுமா அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரி தான், unless and otherwise there is a satisfactory reason, the court will not condone the delay at any point of time. அண்ட் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணும்போது ப்ரூஃப் ஆஃப் நோட்டீஸ் நம்ம ஆப்போசிட் பர்சனுக்கு கரெக்டா நம்ம டெலிவர் பண்ணிருக்கோமா. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு அட்ரஸ்க்கு நம்ம டெலிவர் பண்ணிட்டு நாங்க செக் பவுன்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பிட்டோம், ஆனாலும் அவங்க வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு நம்ம கொண்டு போக முடியாது. அவங்களோட கரெக்டான அட்ரஸ்க்கு அது டெலிவர் ஆயிருக்கா அண்ட் டெலிவர் ஆனதுக்கான ப்ரூஃப் இது எல்லாமே வச்சுதான் நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு திஸ் ஜூரிஸ்டிக்ஷன், இதுதான் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் சோ லாங். இந்த செக் டெபாசிட்டட் இன் யுவர் பேங்க் கலெக்ஷன், இன்னொன்று வந்து செக் பிரசன்டட் எந்த இடத்துல வந்து என்கேஷ்மெண்ட்காக வந்து செக் போட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு நீங்க வந்து அந்த இடத்தோட போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு எந்த கோர்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துதான் அந்த இடத்துலதான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்னு, செக்கை வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நான் கொடுத்தேன், அவங்கள வந்து நான் என்கேஷ் பண்ண வந்து நான் சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, அது வந்து முன்னாடி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, செக்யூரிட்டிக்காக கொடுத்த செக்கை வந்து இந்த மாதிரி அவங்க பவுன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. பட் ஆஃப்டர் 2019 சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் படி செக்யூரிட்டிக்காக கொடுத்தாலுமே அதுல வந்து ஒரு லீகலி எஸ்டாப்ளிஷ்ட் டெட் இருக்கு, அவங்க நமக்கு கண்டிப்பா கடன் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு, அதை நம்மளால கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்னா அது செக்யூரிட்டி செக்காகவே இருந்தாலுமே கோர்ட் வந்து 138க்குள்ள, அதாவது இந்த செக் பவுன்ஸ் கேஸ்க்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் தான் அதுன்னு கோர்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா கண்டிப்பா அதையுமே எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு செக்கை வந்து நம்ம செக்யூரிட்டியா வாங்குறோம், இல்ல நம்ம வந்து ஒரு செக்கை ரீபேமெண்ட்டுக்காக வாங்குறோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய சில விஷயங்கள், அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அவங்க சைன் போட்டிருக்காங்களா, டேட் கரெக்டா போட்டிருக்காங்களா, இங்க் மிஸ்மேட்ச் ஆகாம இருக்கா, அண்ட் இந்த செக் வந்து நம்ம ரீபேமெண்ட்காக வாங்கும் போது ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கா, இல்ல வாய்மொழியிலேயே எல்லாமே இருக்கான்றத செக் பண்ணணும். வாய்மொழியிலேயே எல்லாமே இருந்ததுன்னா அதை ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டா மாத்துறதுங்கிறது நமக்கு கேஸ் நடக்கும்போது ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அது வந்து கோர்ட்ல எவிடன்ஸா ப்ரொவைட் பண்ணும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும், எல்லாமே வந்து ஓரலா கம்யூனிகேஷன்ஸ் இருக்கிறத விட. அண்ட் செக்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து செக்கை அக்செப்ட் பண்ணணும். ஸோ நார்மலா நம்ம வந்து இதுல நடக்கிற ஒரு விஷயம், செக் பவுன்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பீப்புள் வில் மிஸ் த டெட்லைன். நிறைய பேருக்கு ஒரு செக் வாங்கினா அதை வந்து எந்த நேரத்துக்குள்ள பவுன்ஸ் பண்ணணும், எவ்வளோ நாளைக்குள்ள லீகல் நோட்டீஸ் அனுப்பணும், எவ்வளோ நாளைக்குள்ள கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்ன்ற இந்த அவேர்னஸ் வந்து இல்லாம போயிடும். அதனால செக் நம்ம வாங்கியுமே அது மூலமா நம்ம ரெக்கவரி நம்மளுக்கு கிடைக்காம போகிற வாய்ப்புகள் இருக்கும். சோ அந்த காரணத்தினால செக் பவுன்ஸ் கேஸ் மூலமா நம்மளுக்கு எஃபெக்டிவ் ரெமெடி கிடைக்காம போயிடும். சோ இந்த ப்ராசஸ்ல நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணினா, ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்லாம் கரெக்டா எழுதி வாங்கியிருக்கோம், கரெக்டான அட்ரஸ்க்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், அண்ட் கரெக்டான ஜூரிஸ்டிக்ஷன்ல நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம், அண்ட் எந்த ஒரு டிலேவும் இல்லாம செக்கை வந்து 3 மாசம் டைம்குள்ள பேங்க்ல வந்து டிராப் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணினா செக் பவுன்ஸ் கேஸ் மூலமா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பாசிட்டிவான ரெமெடி தான் நமக்கு கோர்ட் மூலமா கிடைக்கும். அண்ட் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் செக் பவுன்ஸ் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கோர்ட் வந்து லோக் அதாலத் மூலமா லோக் அதாலத் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் லோக் அதாலத் மூலமா குவிக்
செட்டில்மெண்ட் அதுக்குமே வந்து தே ஆர் அரேஞ்சிங். அண்ட் இன்னொன்னு நம்ம இந்த செக் பவுன்ஸ் கேஸ் போடுறோம், இது பல வருஷம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. செக் பவுன்ஸ் கேஸ் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அதுல தான் வரும். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல வந்ததுன்னா இனிஷியலாவே வந்து ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மல் கோர்ட்ஸ் நடக்கிறத விடவே ரொம்ப குவிக்கா நடக்கும். அண்ட் கேஸ் ஃபைல் பண்ணும் போதே எங்களுக்கு இனிஷியலா அவர் 10 லட்சம் ரூபாய் தரணும். பட் இப்பவே எங்களுக்கு அதுல இருந்து ஒரு 20% எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா கேஸ் நடந்து முடியிற தருவாயில நம்ம இந்த 20% யாருக்கு ஃபேவரா போகுதோ அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கோர்ட் கிட்ட கேட்கலாம். ஸோ இதுக்குமே வந்து நமக்கு ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் நம்ம கேஸ் எல்லாம் முடிஞ்சு நமக்கு ஆர்டர் வந்து அகெயின்ஸ்டா வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்பீல் போறோம்னா அப்பீல் போகும்போதுமே வந்து நம்ம 20% கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து செக் பவுன்ஸ் கேஸ்ல இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்லைட். மெயினா நம்ம பார்க்க வேண்டிய கீ டேக்அவேஸ் ஃப்ரம் திஸ் வெபினார் அப்படின்னா கரெக்டா நம்ம வந்து அந்த மேண்டேட்ரி ஸ்டெப்ஸ் 30 days அகைன் 15 days அகைன் 30 days அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டான கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணணும். ஏன்னா தப்பான கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டா அந்த லிமிடேஷன் பீரியட் அதுலயே ரன் ஆயிரும். அப்புறமா நம்மளுக்கு கரெக்டான கோர்ட்ல ஃபைல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிரும். அண்ட் எல்லாமே ரிட்டன் அக்ரிமெண்ட், ரிட்டன் மெமோ, எல்லாம் போஸ்டல் ரெசிப்ட் எல்லாமே கரெக்டா வச்சிருக்கணும். அண்ட் மற்றபடி இருக்கிற எல்லா சிக்னேச்சர்ஸ் இதெல்லாமே நம்ம கரெக்டா வாங்கியிருப்போமா அப்படின்றதையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா செக் பவுன்ஸ் கேஸ் வந்து நமக்கு ஃபேவரான ஒரு பொசிஷன் தான்.